நம்ம கவனத்தை ஈஸியா சிதறடிக்கிற விஷயங்கள் நிறைந்த இந்த உலகத்துல எப்படி ஜெயிக்கிறது? இதுக்கான சூப்பரான சில ரூல்ஸ சொல்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுதான் கேல் நியூபோர்ட்டோட டீப் ஒர்க். சரி, வாங்க நாம எல்லாரும் தினமும் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனையில இருந்தே ஆரம்பிக்கலாம். நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. நாம உண்மையிலேயே வேலை செய்றோமா இல்ல சும்மா கனெக்டடா மட்டும் இருக்கோமா? உங்களுக்கு எப்போவாச்சும் இப்படி தோணியிருக்கா? நாள் முழுக்க ஒரே பிஸி, ஒரே பரபரப்பு. ஆனா நாள் கடைசியில திரும்பி பார்த்தா உருப்படியா ஒண்ணுமே செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஒரு நிமிஷம், உங்க ஒர்க் ஸ்டைல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அட்லாண்டிக் மீடியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்க எம்ப்ளாயீஸ் வருஷம் முழுக்க வர்ற இமெயில்ஸை படிச்சு பதில் சொல்றதுக்கு மட்டுமே எவ்வளோ செலவு பண்றாங்கன்னு ஒரு கணக்கு போட்டாங்க. அந்த கணக்கை கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. 1 மில்லியனுக்கும் அதிகமான டாலர்கள். நினைச்சு பார்க்க முடியுதா? அந்த கம்பெனியோட சிடிஓ டாம் கோக்ரான் இதை எப்படி சொல்றாரு பாருங்க. பார்க்கறதுக்கு ஃப்ரீ மாதிரி தெரியிற இந்த இமெயில் கம்யூனிகேஷனுக்கு பின்னாடி இருக்கிற செலவு ஒரு சின்ன பிரைவேட் ஜெட் விமானத்தை வாங்குறதுக்கு சமம் அப்படிங்கிறாரு. இமெயில் மாதிரி சின்ன சின்ன வேலைகளோட மறைமுகமான விலை எவ்வளோ பெருசுன்னு புரிய வைக்க இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது. பாருங்க, இது வெறும் நாம பிஸியா ஃபீல் பண்றத பத்தின விஷயம் மட்டும் கிடையாது. இது நம்ம பொருளாதாரத்திலே நடக்கிற ஒரு பெரிய மாற்றம். டெக்னாலஜி நம்ம வேலை செய்யற விதத்தையே மாத்தும் போது இதுல யார் ஜெயிக்கிறாங்க? இது நம்ம கரியர்லயே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கேல் நியூபோர்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த பெரிய மறுசீரமைப்பு காலகட்டத்துல 3 குரூப் தான் மத்தவங்கள விட ரொம்ப வேகமா முன்னேறாங்களாம். யார் அவங்க? 1, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஸ்மார்ட் மெஷின்ஸ் கூட சேர்ந்து கிரியேட்டிவா வேலை பார்க்க தெரிஞ்சவங்க. 2, அவங்க ஃபீல்டுல சூப்பர் ஸ்டார்ஸா, அதாவது தி பெஸ்ட் அப்படின்னு பேர் எடுத்தவங்க. 3வதா, இந்த மாதிரி புது டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு காசு வச்சிருக்கிறவங்க. இங்க தான் நம்ம வின்னர் டேக் ஆல் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது என்னன்னா, ஒரு ஃபீல்டுல இருக்கிற டாப் பர்ஃபார்மர்ஸ் மட்டுமே மொத்த ரிவார்ட்ஸையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. மத்தவங்களுக்கு பெருசா எதுவும் மிஞ்சாது. அதனால இந்த காலத்துல சும்மா நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா பத்தாது. நீங்க தி பெஸ்டா இருக்கணும். இத பொருளாதார நிபுணர் ஷெர்வின் ரோசன் ரொம்ப அழகா ஒரு உதாரணத்தோட சொல்றாரு. 100 சுமாரான பாடகர்களோட பாட்டை கேட்கறது ஒரே ஒரு சிறந்த பாடகரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஈடாகாது அப்படின்னு. உலக அளவுல டேலண்ட்டுக்கு போட்டி போடும்போது ஏன் பெஸ்டா இருக்கிறதுக்கு மட்டும் இவ்ளோ மதிப்புன்னு இது தெளிவா சொல்லுது. அப்போ அந்த வெற்றியாளர்கள் கூட்டத்துல நாமளும் சேரணும்னா என்னதான் வழி? அதுக்கு ஒரு சூப்பர் பவர் தேவைப்படுது. அந்த சூப்பர் பவரோட பேர் தான் டீப் ஒர்க். இதுதான் பெஸ்டா இருக்கிறவங்கள மத்தவங்க கிட்ட இருந்து தனியா பிரிச்சு காட்டுற ஒரு முக்கியமான ஸ்கில். அப்போ டீப் ஒர்க்குக்கும் நாம வழக்கமா செய்யற ஷாலோ ஒர்க்குக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க பார்க்கலாம். டீப் ஒர்க் செய்யறதுக்கு நிறைய மூளைய கசக்கி புழியணும். ஆனா ஷாலோ ஒர்க் அப்படி இல்ல. டீப் ஒர்க் புதுசா ஒரு மதிப்பை உருவாக்கும். ஆனா ஷாலோ ஒர்க் பெருசா எந்த மதிப்பையும் உருவாக்காது. முக்கியமான விஷயம், டீப் ஒர்க் உங்க ஸ்கில்ஸை வேற லெவலுக்கு கொண்டு போகும். ஷாலோ ஒர்க்கை யார் வேணா ஈஸியா காப்பி அடிச்சிடலாம். கடைசியா, டீப் ஒர்க்குக்கு முழுமையான கவனம் தேவை. ஆனா ஷாலோ ஒர்க்கை நம்ம பல டிஸ்ட்ராக்ஷன் மத்தியிலையும் செய்வோம். சுருக்கமா சொல்லணும்னா, டீப் ஒர்க் உங்களுக்கு 2 விஷயத்துல ஹெல்ப் பண்ணும். 1, கஷ்டமான விஷயங்களை கூட சீக்கிரமா கத்துக்க முடியும். 2, உங்க வேலைய ஒரு எலிட் லெவல்ல, அதாவது ரொம்ப உயர்தரத்துல செய்ய முடியும். கஷ்டமான ஸ்கில்ஸை கத்துக்கிறதுக்கு டீப் ஒர்க் ரொம்ப அவசியம். உண்மையில இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. ஆராய்ச்சியாளர் ஆண்டர்ஸ் எரிக்சன் இத டெலிபரேட் பிராக்டிஸ்னு சொல்றாரு. அதாவது நம்ம பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்தோட ரொம்ப தீவிரமான கவனத்தோட பிராக்டிஸ் பண்றது. இந்த மேற்கோள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சூரியனோட கதிர்களை ஒரு லென்ஸ் எப்படி ஒன்னா குவிக்குதோ அதே மாதிரி உங்க கவனத்தோட கதிர்களை ஒன்னா குவிய வைங்க. அப்போ உங்க மனசு ஒரு பவர்ஃபுல் லென்ஸா மாறும். தீவிரமான கவனத்தோட சக்தியை இதை விட கவித்துவமா சொல்ல முடியாது. ஓகே, டீப் ஒர்க் ஏன் முக்கியம், அதோட பவர் என்னெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இதை எப்படி நம்ம வாழ்க்கையில நிஜமா பண்றது? அதுக்கு சில சூப்பரான வழிகள் இருக்கு. முதல் வழிக்கு பேரு ரிதமிக் பிலாசபி. ரொம்ப சிம்பிள். டீப் ஒர்க்கை ஒரு ரெகுலர் பழக்கமா ஒரு ரிதம் மாதிரி மாத்திக்கிறது. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் ஃபேமஸ் காமெடியன் ஜெரி சீன்ஃபீல்ட். அவரோட டெக்னிக் என்ன தெரியுமா? அவர் தினமும் புதுசா ஜோக் எழுதணும். எழுதின ஒவ்வொரு நாளும் கேலண்டர்ல ஒரு பெரிய சிவப்பு எக்ஸ் மார்க் பண்ணுவார். கொஞ்ச நாள்ல அந்த எக்ஸ் மார்க் ஒரு செயின் மாதிரி நீளமா போயிட்டே இருக்கும். அவரோட ஒரே வேலை அந்த செயினை பிரேக் பண்ணாம பாத்துக்கிறது தான். சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அடுத்த வழி கொஞ்சம் வித்தியாசமானது. அதுக்கு பேரு மேக் கிராண்ட் ஜெஸ்டர்ஸ். அதாவது நீங்க செய்ய போற வேலை எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே உணர்த்துறதுக்காக உங்க சூழலை அதிரடியா மாத்துறது. இதுக்கு கொஞ்சம் பணம், நேரம் இல்ல பெரிய முயற்சி தேவைப்படலாம். இதுக்கு பெஸ்ட் உதாரணம் ஜே.கே. ரவுலிங் தான். அவங்க ஹாரி பாட்டரோட கடைசி புத்தகத்தை எழுதிட்டு இருக்கும்போது வீட்ல ஒரே டிஸ்டர்பன்ஸ், குழந்தைங்க, நாயின்னு கவனம் செதறிட்டே இருந்திருக்கு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா?
நேரா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி அங்க போய் வேலைய முடிச்சாங்க. அதுதான் கிராண்ட் ஜெஸ்டர். இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? இன்னொருத்தர் இன்னும் ஒருபடி மேல போயிருக்காரு. பீட்டர் ஷாங்க்மேன் அப்படிங்கிற ஒரு தொழில் முனைவோர் தன்னோட புத்தகத்தை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எழுதணும்னு முடிவு பண்ணாரு. அதுக்காக $4000 செலவு பண்ணி டோக்கியோவுக்கு ஒரு பிசினஸ் கிளாஸ் ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணாரு. போயிட்டு வர அந்த 30 மணி நேரமும் ஃப்ளைட்லயே உட்காந்து முழு புத்தகத்தையும் எழுதி முடிச்சாராம். யோசிச்சு பாருங்க. சரி, நம்ம இந்த பகுதியோட இறுதிக்கு வர்றோம். இவ்ளோ நேரம் பேசுனது வெறும் ப்ரொடக்டிவிட்டியை பத்தி மட்டும் இல்ல, இது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய நாமளா தேர்ந்தெடுக்கிறத பத்தினது. எழுத்தாளர் வினிஃப்ரெட் கேலகர் ரொம்ப அழகா சொல்வாங்க, நான் கவனமான வாழ்க்கைய வாழ்வேன், ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே சிறந்த வாழ்க்கை. டீப் ஒர்க்கோட உண்மையான நோக்கம் இதுதாங்க. அது உற்பத்தி திறனை மட்டும் கொடுக்கல, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஆழமான அர்த்தத்தையும் கொடுக்குது. அப்போ கடைசியா உங்களுக்கான கேள்வி இதுதான். ஒருவேளை நீங்க டீப் ஒர்க்குக்காக நேரம் ஒதுக்குனா, உங்க முழு கவனத்தையும் ஒரு விஷயத்துல செலுத்தினா, உங்களால என்ன எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும்? யோசிச்சு பாருங்க.